ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் இந்த காணொளி நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கவங்க ஒவ்வொருவரையும் எல்ஷடாய் ஊழியத்தின் சார்பாக வாழ்த்துக்கள் சொல்லி வரவேற்கிறோம். டிசம்பர் மாதத்தினுடைய 2வது வாரத்தில் வந்திருக்கவங்க ஒவ்வொருவரையும் தேவன் ஆஸ்வதிப்பாராக. இந்த நாளுடைய ஆராதனை நடத்துகிற அருமையான பிள்ளைகள் சதீஷ்காக ஈஃபோக்காக என் தேவனை ஸ்தோத்திருக்கிறேன். கர்த்தர் அவளை சிலுவையில் மறுத்து வெளிப்படும்படியாக, இந்த நாளுடைய ஆராதனை கர்த்தர் பொறுப்பேற்றுக் கொள்ளும்படியாக, தேவன் நம்மோடு இடைப்படும்படியாக, அவருடைய வசனத்தின் மூலமாக நம்மோடு பேசும்படியாக இருக்கிற இடத்துல தலைகளை தாழ்த்தி ஒப்பு கொடுத்து ஜெபிக்கலாம். பரலோக பிதாவே, ஆஸ்வதிக்கப்பட்ட மனமகிழ்ச்சியான நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த அருமையான காலவேளையில் நம்முடைய சமூகத்தில் வருவதற்கு நீங்கள் பாராட்டின கிருபைகளுக்காக நன்றி. ஆண்டவரே, இந்த டிசம்பர் மாதத்தினுடைய 2வது வாரத்தில் நம்முடைய சமூகத்தில் வந்திருக்கிறோம். ஆண்டவரே, இதை பார்த்து கொண்டிருக்க ஒவ்வொருவரையும் நீங்கள் ஆஸ்வதிக்க வேண்டுமாய் ஜெபிக்கிறேன். நாளுடைய ஆராதனை நடத்துகிற சதீஷ்காக ஈஃபோக்காக ஜெபிக்கிறோம். கர்த்தர் அவளை சிலுவையில் மறுத்து வெளிப்பட வேண்டுமாய் ஜெபிக்கிறேன். நீர் எங்களோடு இடைப்படுவீராக, எங்களோடு பேசுவீராக. ஒவ்வொரு ஆண்டவரே மனிதர் ஆண்டவரை இது பார்த்து கொண்டிருக்க நபர்களை ஆண்டவரை நீங்கள் ஆஸ்வதித்து அப்படி உள்ளான மனுஷனை பலப்படுத்த வேண்டுமாய் ஜெபிக்கிறேன். இன்னும் ஆவிக்குரிய விஷயத்தில் வளரத்தக்கதாய் ஆண்டவரே இயேசப்பா விருத்த சேதனம் பண்ணப்பட்ட செவிகளோடு ஆண்டவரே செய்திகளை கேட்க கர்த்தர் உதவி செய்ய வேண்டுமாய் ஜெபிக்கிறேன். நீர் பேசுங்க, நாங்கள் கேட்கிறோம். பெரிய காரியங்களை செய்யுங்க. இயேசு மூலமாய் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென் ஆமென். இப்பொழுதும் ஆராதனையில் கடந்து போவோம். கரங்களை தட்டி உற்சாகமாய் பாடுவோம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். ஆமென். பிரைஸ் காட். இந்த அருமையான இந்த 2வது வாரத்தில் கூட உங்களை ஆண்டவரோடு கூட சேர்ந்து துதித்து ஆராதிப்பதிலே நாங்கள் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். எங்களோடு கூட சேர்ந்து இந்த பாடல்கள் தெரியுமானால் எங்களோடு கூட சேர்ந்து பாடுங்க. தேவனுடைய நாமம் மகிமைப்படட்டும். தேவனுக்கே மகிமை, தெய்வத்திற்கே மகிமை, தேவனுக்கே மகிமை, தெய்வத்திற்கே மகிமை. என்னை தேடி வந்து மீட்டவரே, தினமுமக்கே மகிமை. என்னை தேடி வந்து மீட்டவரே, தினமுமக்கே மகிமை. ஐயா வாழ்க வாழ்க, உம் நாமம் வாழ்க. ஐயா வாழ்க வாழ்க, உம் நாமம் வாழ்க. உன்னதத்தில் தேவனுக்கே மகிமை உண்டாகட்டும். உன்னதத்தில் தேவனுக்கே மகிமை உண்டாகட்டும். இந்த பூமியிலே சமாதானமும் பிரியமும் உண்டாகட்டும். இந்த பூமியிலே சமாதானமும் பிரியமும் உண்டாகட்டும். எல்லாம் சொல்லாமா? ஐயா வாழ்க 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 வாழ்க, உம் நாமம் வாழ்க. ஐயா வாழ்க வாழ்க வாழ்க, உம் நாமம் வாழ்க. எல்லாம் சொல்லாமா? ஐயா வாழ்க ஐயா வாழ்க வாழ்க, உம் நாமம் வாழ்க. ஐயா வாழ்க வாழ்க, உம் நாமம் வாழ்க. நம்ம எல்லாம் கண்களை மூடி கொஞ்ச நேரம் அந்த ஆண்டவரை நம்ம நோக்கி ஆராதிப்போமாக. உன்னதத்தில் தேவனுக்கு மகிமை உண்டாவதாக, பூமியிலே சமாதானமும் மனிதரில் பிரியமும் உண்டாவதாகன்னு சொல்லி ஆண்டவர் பிறக்குவதற்கு முன்பாக அந்த நற்செய்தியை சொல்வதற்காக பூமியில் தேவ தூதர்கள் வந்து இதை சொன்னாங்க. நம்மளுடைய மத்தியில், மனிதர்கள் மத்தியில் பிரியமும் பூமியில் சமாதானமும் தேவன் ஏற்படுத்துவதற்காக, நமக்காக, நம்மளுடைய பாவங்களை சுமப்பதற்காக அவர் நம்மோடு கூட மனிதனாக பிறந்தார். இந்த சந்தோஷத்தை தான் இந்த மாதம் முழுதுமாக நம்ம செலிப்ரேட் பண்ணிகிட்டு இருக்கோம். ஆண்டவரை நோக்கி எல்லாரும் ஆண்டவரே நாங்கள் துதிக்கிறோம், ஆண்டவரே நாங்கள் சோத்தரிக்கிறோன்னு சொல்லி ஆண்டவரை நோக்கி ஆண்டவரே நீர் எங்களுக்காக ஆண்டவரே சிலுவிலே வந்து மரித்ததுக்காக நன்றி ஆண்டவரே. ஆண்டவரே எங்களுடைய பலவீனங்களை மாற்றுவதற்காக ஆண்டவரே நீர் பலனாக எங்கள் வாழ்க்கையில் வந்ததுக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. எங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் பெரிய காரியங்களை செய்ததுக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. நீங்கள் அதிசயமானவர், நீர் ஆலோசனை கர்த்தர், நீர் செயல்களில் மகத்துவமானவர் என்று நாங்கள் வேதத்தில் வாசிக்கிறோமே தகப்பனே. எல்லாம் கொஞ்ச நேரம் நம்ம ஆண்டவரை ஆராதிக்கலாமா? அவர் பெரிய காரியங்களை நம்ம வாழ்க்கையில் செய்கிற தேவன்.
அவர் பெரிய காரியங்களை செய்கிறவர். எல்லாம் இந்த பாடலை பாடுவோம். என் பலன் எல்லாம் நீர்தானையா, என் பலன் எல்லாம் நீர்தானையா. நாம் சோர்ந்துட்ட வேளையில், நாம் அலைகளின் மத்தியில் கஷ்டப்படுகிற வேளையில், நம்மளுடைய வாழ்க்கையில் பலனாக வருகிறவர் அவர் ஒருவர் மட்டுமே. எல்லா ஆண்டவர் நோக்கி சொல்லலாம், ஆண்டவரே என் பலவீனங்களிலே பலனாய் வர வேண்டுமாய் செபிக்கிறோம். ஆண்டவரே, ஆண்டவரே உம்மை நாங்கள் துதிக்கிறோம் ஆண்டவரேன்னு சொல்லி எல்லாம் ஆண்டவர் நோக்கி நம்ம துதிப்போமா? என் பலன் எல்லாம் நீர்தானையா, 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 என் பலன் எல்லாம் நீர்தானையா. அலை மோதும் கடலினிலே, தடுமாறும் படகினிலே, அலை மோதும் கடலினிலே, தடுமாறும் படகினிலே மாலுமியாய் வந்தீரையா, மாறாதவ நீதானையா, மாலுமியாய் வந்தீரையா, மாறாதவ நீதானையா, என் பலன் எல்லாம் 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 நீதானையா. உயிரே நீதானையா, உறவே நீதானையா, அழகே நீதானையா, எல்லாமே நீதானையா, உயிரே நீதானையா, உறவே உறவே நீதானையா, என் அழகே அழகே நீதானையா, எல்லாமே நீதானையா, என் பலன் எல்லாம் 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 நீதானையா. எல்லாம் சொல்லமா நம் பலன் அவர் என் பலன் எல்லாம் நீதானையா, என் பலன் எல்லாம் நீதானையா, ஒருவரே நம் பலன், என் பலன் எல்லாம் நீதானையா. சோர்வுற்ற நேரங்களிலே நம்மளுடைய பலனாய் வருகிறவர் அவர். நாம் தடுமாறும் நேரத்திலே நம்மளுடைய மாலுமியாக, அவர் மாறாதவராக நம்மளுடைய வாழ்க்கையில் எப்பொழுதும் நிறைந்திருக்கிற தேவன் அவர். என்னுடைய பலன் நீங்கள் தான் ஆண்டவரே, என்னுடைய உயிர் நீங்கள் தான் ஆண்டவரே, ஆண்டவரே என்னுடைய உறவு நீங்கள் தான் ஆண்டவரே, எங்களுக்கு எல்லாமே நீங்கள் ஒருவர் மட்டும்தான் ஆண்டவரேன்னு சொல்லி ஆண்டவர் நோக்கி நம்ம ஒப்பு கொடுத்தவர்களாக ஆண்டவரே, இந்த ஆராதனையில் என்னோடு கூட மகிமைப்பட்டதுக்காக நன்றி ஆண்டவரே. என்னோடு இன்னும் அதிகமாக பேசுங்க ஆண்டவரே, தேவ வார்த்தையின் மூலமா எங்களோட பேசுங்க. உங்களுடைய வார்த்தை எங்களுக்குள்ளே துணிக்கிட்டும் ஆண்டவரே. இந்த மாதம் முழுதுமாக எங்களுடைய பலனாயினி இருந்து எங்களை நடத்த வேண்டுமா நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. பெரிய காரியங்களை செய்யுங்க. இயேசு மூலம் செபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன்.
பிரைஸ் தி லார்ட். நல்ல ஒரு ஆராதனையில் பங்கு பெற்றிருப்பீர்கள் என்று சொல்லி நான் கிறிஸ்துவுக்குள்ளாக விசுவாசிக்கிறேன். உங்களுடைய வேதாமத்தை ஏசாயா எழுதின தீர்க்கதரிசன புஸ்தகம் 26ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். Turn your Bible to the book of Isaiah chapter 26 verse 3. உம்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதுடையவன் உம்மையே நம்பியிருக்கிறபடியால் நீர் அவனை பூரண சமாதானத்துடன் காத்துக்கொள்வீர். ஹல்லேலூயா. உம்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதுடையவன் உம்மையே நம்பியிருக்கிறபடியால் அவனை பூரண சமாதானத்தோடு காத்துக்கொள்வீர். இந்த வசனத்துக்கு கீழாக நாம் தேவனுடைய செய்தியை கேட்டுக்கொண்டு வருகிறோம். போன வாரம் பார்த்திருப்போம். முதல் நாள் பார்த்தோம். நம்முடைய வாழ்க்கையில் அவர் நம்ம நீதியாக்கும்படி, நம்மை ரைச்சியஸ் பர்சனா மாற்றும்படி தன்னை ஒப்பு கொடுத்தார். பிதாவாகிய தேவன் தன்னுடைய ஒரே பேரான குமாரனை இந்த பூமிக்கு அனுப்பின நோக்கம் உங்களையும் என்னையும் பூர்ண சமாதானத்தோடு காத்துக்கொள்ள வேண்டும், நீங்களும் நானும் நீதிமானாய் மாற வேண்டும் என்பது. அது மாத்திரமல்ல, விசுவாசத்தினாலே தேவனுடைய சமாதானத்தை பெற்றிருக்கிறோம் என்று சொல்லி பவுல் ரோமர் சபைக்கு எழுதினதை குறித்து போன வாரம் செய்தியை பார்த்தோம். இன்றைக்கு இந்த வசனத்தின் கீழாக ஏசாயாவினுடைய தீர்க்க தரிசனமாய் சொல்லப்பட்ட இந்த வசனம் இப்படியாக சொல்லப்பட்டிருக்குது: உம்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதுடையவன் உம்மையே நம்பி இருக்கிறபடினால அவனை பூர்ண சமாதானத்தோடு காத்துக்கொள்வேன். 3 காரியங்கள் இங்க போடப்பட்டிருக்கு. முதலாவது, பெர்ஃபெக்ட் பீஸ், ஒரு பூர்ண சமாதானத்தை கொடுக்கிற தேவன், பூரண அமைதியோடு இருக்கக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்துகிற தேவன். இன்றைக்கு வாழ்ந்து கொண்டிருக்க இந்த வாழ்க்கையில அநேக விதமான போராட்டங்கள் ஏற்படுகிறது, அநேக விதமான காரியங்கள் நம்மை தாக்குகிறது, அநேக சோர்வுகள் ஏற்படுது, அநேக சூழ்நிலைகள் சமாதானமற்ற நிலைமையில காணப்படுகிறோம். பூமியில எங்க பார்த்தாலும் உலகத்தின் பல தேசங்களில சமாதானமற்றவர்களாய் காணப்படுகிறார்கள். நம்முடைய தேசத்துல பல பிரச்சனைகள், பல போராட்டங்கள். இந்த செய்தியை நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் போது இதுக்கு முந்தின வாரம் பல மழையினால எத்தனையோ சேதங்கள் பல இடங்களில் ஏற்பட்டு சமாதானம் இன்று இருக்கக்கூடிய நம்முடைய வாழ்க்கையில கர்த்தர் சமாதானத்தை, பூர்ண சமாதானத்தை, பெர்ஃபெக்ட் பீஸ் கொடுக்க அவர் வல்லமையுள்ளவராக இருக்கார். அவர் ஒரு வார்த்தையை சொல்வார் என்றால், ஒரு வாக்குத்தத்தத்தை கொடுப்பார் என்றால் அதை நிறைவேற்றுகிற தேவனாக இருக்கார். இதை அறிந்த எபிரேயர் நாம் வாசிக்கிறோம். பவுல் இப்படியாக எழுதும்போது எழுதுகிறார், எபிரேயர் நிருபத்தை எழுதுகிறவர் இப்படியாக சொல்கிறார். 13ஆம் அதிகாரம் 8 வாசிக்க வேண்டாம், 13:8 இப்படியாக பார்க்கிறோம், அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராக இருக்கார். ஒரு வாக்குத்தத்தத்தை கொடுப்பார் என்றால் அதை நிறைவேற்றுவதில் உண்மை உள்ளவராக இருக்கார். இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்க அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு அவர் உங்களுக்கு கொடுக்கிற வாக்குத்தத்தம் உங்களை பூரண சமாதானத்தோட காத்துக்கொள்வீர். முதலாவது காரியம், நிலையற்ற இந்த உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், நிலையில்லாத மக்கள் மத்தியில வாசம் பண்ணுகிறோம். அநேக ஜனங்கள் தங்களுடைய காரியங்களை, தங்களுடைய எண்ணங்களை நேரத்துக்கு ஏற்றாற் போல மாற்றிக்கொள்ளக்கூடிய பொல்லாத உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அப்படிப்பட்ட இந்த உலகத்தில் நமக்கு பூர்ண சமாதானத்தை கொடுக்கிற தேவன் ஒருவர் உண்டு. அந்த தேவன் இந்த பூமிக்கு கடந்து வந்த அந்த நோக்கமே உங்களுக்கும் எனக்கும் பூர்ண சமாதானத்தை கொடுக்கும்படியாக, உங்களையும் என்னையும் நீதிமானாக்கும்படியாக, உங்களையும் என்னையும் ரட்சிக்கும்படியாக, நீங்களும் நானும் அவருக்குள்ளாக ஐக்கியம் பெற வேண்டும் என்பதற்காக, அவரோடு பரலோகத்தில் நித்தியமாய் வாழ வேண்டும் என்பதற்காக தேவன் நம்மை தெரிந்து கொண்டார். ஆதாம் ஏவாளை தேவன் சிருஷ்டித்த போது அவரோடு உறவாடுகிற ஒரு சம்பாஷணை ஏற்படக்கூடிய நல்ல ஐக்கியத்தை ஏற்படுத்தி வைத்திருந்தார். ஆனால் அவர்கள் பாவம் செய்து தேவ மகிமை அற்றவளாய் மாறின போது தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை இந்த பூமிக்கு அனுப்பின நோக்கமே அவர் அந்த இழந்து போன அந்த நித்திய சந்தோஷத்தையும் அந்த சமாதானத்தையும் அந்த ஐக்கியத்தையும் மறுபடியும் நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காக. அதனால தான் இந்த 2024 மாத்திரமல்ல, 2024 வருடங்களுக்கு முன்பாக ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்த அந்த நல்ல நாளை, பிறந்த நாளை கிறிஸ்துமஸ் என்று கிறிஸ்தவர்களும் மற்ற உலக நண்பர்களும் உலகமெங்கும் கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள். இன்றைக்கு அந்த தேவன் உங்களுடைய உள்ளத்தில் அந்த சமாதானத்தை கொடுக்க வல்லமையுள்ளவராக இருக்கார். அந்த சமாதானத்தை பெற்றுக்கொண்டவளாய் நீங்கள் வாழ்கிறீர்களா? ஒருவேளை அந்த சமாதானம் இல்லாமல் அலக்களிக்கப்பட்டவளாய், அநேக சூழ்நிலைகளில் சோர்ந்து போனவளாய், நிலையற்றவளாய் இருப்பீர்கள் என்றால் அந்த தேவனிடத்தில் உங்களை ஒப்புக் கொடுத்த, ஆண்டவரே எனக்கு அப்படிப்பட்ட பூர்ண சமாதானத்தை கட்டளையிடுங்க என்று கேட்கும்போது அவர் கட்டளையிட உண்மை உள்ளவராக. இரண்டாவது இங்க பார்க்கிறோம், மனதில் உறுதி உள்ளவளாக இருக்க வேண்டும். வசனம் இப்படியாக சொல்லுது, உம்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதுடையவன் உண்மையே நம்பி இருக்கிறபடினால. பூர்ண சமாதானத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் இரண்டாவது காரியம், மனதில் உறுதி உள்ளவளாக இருக்க வேண்டும். இன்னைக்கு அந்த ஸ்டெட்ஃபாஸ்ட் இல்லாத நிலைமையில வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அநேக நேரம் அநேக காரியங்களில் ஒரு உறுதித்தன்மை அற்றவளாய் காணப்படுற, எந்த ஒரு வேலையை எடுத்துக்கொண்டாலும் சரி, இல்லை எந்த விதமான ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன்ஸாக இருந்தாலும் சரி, எந்த ஒரு காரியத்திலும் உறுதியற்றதா இருக்கும் என்றால்
அது பிரயோஜனம் இல்லாமல் போய்விடும். இன்றைக்கு இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்க அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, உங்களுடைய மனதில் அந்த உறுதி இருக்கா? நான் கர்த்தர் மேலே என் பாரத்தை வைத்திருக்கிறேன், கர்த்தர் மேலே என் விசுவாசத்தை வைத்திருக்கிறேன், அவர் என்னை ரட்சித்தார், அவரை நான் நம்பி இருக்கிறேன், அவர் என்னை பாதுகாப்பார், என்னுடைய வாழ்க்கையில் எல்லாவற்றையும் நேர்த்தியாய் செய்வார் என்ற நிச்சயம் இருக்கிறார். ரோமர் 8:28 எப்படியா வாசிக்கிறோம், அவரிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு எதுவாகவே நடத்துகிற தேவனா இருக்கார். இந்த காலவெளியில அந்த தேவனிடத்தில் நம்பிக்கை உள்ளவளா இருக்க வேண்டும், உறுதியா இருக்க வேண்டும். பவுல் இப்படியாக எழுதுகிறார், வாசிங்க 4 அதிகாரம் 6 வசனம் 7 வசனம். பிலிப்பியர் 4 அதிகாரம் 6 வசனம் 7 வசனத்தை வாசிக்க கேட்போம். நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோடு கூட ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்க. நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாதபடி, மனது அலக்களிக்கப்பட்டிருக்க நிலைமையில் ஒருவேளை இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருப்பீர்கள் என்றால் உங்கள் மனது உறுதிப்படத்தக்கதா, ஸ்டெட்ஃபாஸ்டாக கர்த்தர் மேல் உங்கள் நம்பிக்கை வைக்க வேண்டும். பவுல் சொல்கிறார், ஒன்றுக்கும் நீங்கள் கவலைப்படாதபடி எல்லாவற்றையும் ஸ்தோத்திரத்தோடு கூட ஜெபத்தில் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள் என்று சொல்கிறார். சங்கீதக்காரன் இப்படியாக எழுதுகிறார், வாசிங்க 46 அதிகாரம் 1 வசனத்தை வாசிங்க. எல்லாருக்கும் தெரிந்த வசனம், சங்கீதம் 46:1. தேவன் நமக்கு அடைக்கலமும் பலனும் ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணைமானவர். அல்லேலூயா. எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையில, என்னுடைய வாழ்க்கையில அலக்களிக்கப்படுகிற சூழ்நிலை ஏற்படும் போது நமக்கு அடைக்கலமாய் இருக்கிற அந்த தேவனை விசுவாசிக்கக்கூடிய இருப்போம். சங்கீதக்காரர் ரொம்ப தன்னுடைய வாழ்க்கையில தன்னுடைய கஷ்டத்தின் போராட்டத்தின் மத்தியில உணர்ந்தவராக சொல்கிறார், தேவன் நமக்கு அடைக்கலமும் பலனும் ஆபத்து காலத்தில் அனுகூலமான பிரசன்ட் ஹெல்ப் என்று சொல்லி ஆங்கிலத்தில் போடப்பட்டிருக்கு. அவர் நம்மளுக்கு உதவி செய்ய வல்லமையுள்ளவராக இருக்கார். ஸோ 2வது காரியம், உங்களுடைய வாழ்க்கையில், என்னுடைய வாழ்க்கையில் மனதில் உறுதி உள்ளவளாக இருக்க வேண்டும். நம்முடைய மனது அலக்களிக்கப்பட்டதாய் ஸ்டெட்ஃபாஸ்ட் இல்லாதபடி உறுதியற்ற நிலைமை இருக்கும் என்றால் இந்த நாளில் ஆண்டவரே நிலைநிறுத்துங்கப்பா, என்னை உறுதியோடு உங்களுடைய சமூகத்தில் காத்திருக்க உதவி செய்யுங்க, உம்மை நம்ப எனக்கு உதவி செய்யுங்க என்று கேட்கக்கூடியவளாக இருக்க வேண்டும். 3வது பார்க்கிறோம், அப்படியாக நாம் இருக்கும்போது பிகாஸ் தே ட்ரஸ்ட் யூ, உம்மை நம்பி இருக்கிறபடினால அவங்க மனதில் they will be like a rock, முழுவதுமாக இட்டர்னல் ராக்காக அவரை சார்ந்து, கிறிஸ்துவை சார்ந்து வாழக்கூடியவளாக இருக்க வேண்டும். உம்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதுடையவன் உண்மையே நம்பி இருக்கிறபடினால அவனை பூரண சமாதானத்தோடு காத்துக்கொள்வேன் என்று சொன்ன தேவன் நம்புறது மாத்திரமல்ல, அவர் மேல விசுவாசம் வைப்பது மாத்திரமல்ல, அவர் ஆபத்து காலத்தில் அவர் நோக்கி பார்ப்பது மாத்திரமல்ல, நிலையுள்ளவளாய் அவரையே சார்ந்து நம்முடைய எண்ணங்கள் மாறாதபடி கர்த்தர் மேல் விசுவாசம் உள்ளவராக இருக்க வேண்டும். பவுல் இப்படியாக எழுதுகிறார். 2 கொரிந்தியர் 10 அதிகாரம் 5 வசனத்தை வாசிக்க கேட்போம். 2 கொரிந்தியர் 10 அதிகாரம் 5 வசனம். அவைகளால் நாங்கள் தர்க்கங்களையும் தேவனை அறிகிற அறிவுக்கு விரோதமாய் எழும்புகிற எல்லா மேட்டிமையும் நிர்மூலமாக்கி எந்த எண்ணத்தையும் கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படைய கிறிஸ்துவுக்கு கீழாக சிறைப்பட்டவளாய் ஒன்றிணைக்கக்கூடியவளாய் இருக்கிறோம். எல்லா காரியங்களும் நாங்கள் தர்க்கங்கள் பண்ண விரும்பல, பிரச்சனைகள் பண்ண விரும்பல, கிறிஸ்துக்குள்ளாக, கிறிஸ்துவின் எண்ணங்களுக்குள்ளாக, கிறிஸ்து விரும்புகிற பிரகாரமாய் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவினுடைய விருப்பத்தை நிறைவேற்றக்கூடியவளாய் அவர் சிந்தனைக்குள்ளாக ஒன்றிணைய செயல்படுகிறோம் என்று சொல்லி பவுல் தன்னுடைய கொரிந்து சபைக்கு எழுதுகிறார். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த செய்தி கேட்டுக்கொண்டிருக்க உங்கள் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் அந்த உறுதித்தன்மை இருக்க வேண்டும். எல்லாவற்றையும் தேவனுக்கு ஜெபத்தோடு, ஸ்தோத்திரத்தோடு, ஜெபத்தோடு தேவனுக்கு தெரியப்படுத்த வேண்டும். பவுல் சொல்கிற பிரகாரமாய் நம்முடைய சிந்தனையை ஒன்றிணைக்கக்கூடியவளாய், கிறிஸ்துவின் மேல் விசுவாசம் உள்ளவளாய், அவரை உறுதியாய் பற்றி கொள்ளத்தக்கதாய், அவரே சார்ந்து வாழத்தக்கதாய் கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வாராக. இந்த 2வது வாரத்தில் வந்திருக்க உங்களுடைய வாழ்க்கையில அந்த தேவனை நீங்கள் ருசிக்காமல் இருந்திருப்பீர்கள் என்றால், அந்த இயேசுவை நீங்கள் அறிந்து கொள்ளவில்லை என்றால், அவர் இரட்சகராய் ஏற்றுக்கொள்ளவில்லை என்றால், இன்றைக்கு உங்களுக்கு ஒரு அழைப்பு கொடுக்கப்படுகிறது. நீங்கள் தேவனை உறுதியாய் பற்றி கொள்ளக்கூடியவளாய், அவரை முழுவதுமாய் நம்பக்கூடியவளாய், ஒரு ஸ்டெட்ஃபாஸ்டாக நிலையற்றவளாய் இல்லாதபடி நிலை உள்ளவளாய் அவரை பிடித்து நடக்கும்போது, அவருடைய விசுவாசத்துக்குள்ளாக நடக்கும்போது சகலமும் நன்மைக்கு ஏதுவாய் நடத்துகிற தேவன் உங்களோடு இருந்து பெரிய காரியங்களை செய்ய வல்லமையுள்ளவர். அந்த தேவனுக்கு நன்றி செலுத்தி, ஆண்டவரே என்னை பூரண சமாதானத்தோடு நிரப்புங்க. அறக்குறையான சமாதானம் அல்ல, ஏதோ ஒரு டைம் பீயிங் பீஸ் அல்ல, இட்டர்னல் பீஸாக, பெர்ஃபெக்ட் பீஸாக நம்முடைய வாழ்க்கையில நம் தேவன் நமக்கு உதவி செய்யும்படியாக இருக்கிற இடத்துல தலைகளை தாழ்த்தி ஒப்பு கொடுத்து ஜெபிக்கலாம். பரலோக பிதாவே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த அருமையான கால வேளையில நம்முடைய சமூகத்தில் வருவதற்கு நீங்க பாராட்டின கிருபைகளுக்காக நன்றி.
இந்நாளில் நாங்கள் கேட்ட செய்தி கேட்டார் போல எங்களுடைய வாழ்க்கையில் ஆண்டவரே நாம் உறுதியாய் பற்றி கொள்ளத்தக்கதாய் எங்களுக்கு உதவி செய்ய வேண்டுமாய் ஜெபிக்கிறேன். பூர்ண சமாதானத்தால் நிரப்புகிற தேவன் ஆண்டவரே எங்கள் எல்லா சூழ்நிலையிலும் எங்களுடைய பிரச்சனைகள் ஆண்டவரே போராட்டங்கள் எங்களுடைய பற்றாக்குறையிலிருந்து ஒரு விடுதலையை கட்டளையிட்டு உண்மையே நம்பி இருக்க கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்ய வேண்டுமாய் ஜெபிக்கிறேன். இதை பார்த்து கொண்டிருக்க ஒவ்வொருவரையும் நீங்கள் ஆஸ்வதிப்பீராக. அவளை பலப்படுத்துங்க, அவரை ஆசீர்வதிங்க, அவர்கள் ஆண்டவரை உண்மை நம்ப உதவி செய்யுங்க. எல்லா துதி கனமையும் ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசு மூலமாய் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென் ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே அவருடைய பரிசுநாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அன்பினைக்கும் நம் அனைவரோடும் கூட இப்பொழுதும் எப்பொழுதும் சதா காலம் இருப்பதாக. ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆஸ்வதிப்பாராக. ஸ்க்ரீனில் வருகிற வாட்ஸ்அப் நம்பரில் ஜெபக்கு இருக்கும் என்றால் தெரியப்படுத்துங்க. உங்களுக்காக ஜெபிக்க நாங்கள் ஆயத்தமாக இருக்கிறோம். கர்த்தர் உங்களை ஆஸ்வதிப்பார். ஆமென்.